கேட்டதில் பிடித்த கதை. ஒரு குருட்ட போயிட்டு சிஷ்யன் கேட்டாராம், "குருவே, நல்லது, கெட்டது 2யுமே கடவுள் தான் நமக்கு குடுக்குறாரு. அதுல வந்து நல்லத ஏத்துக்கும்போது, கெட்டத ஏன் ஏத்துக்க கூடாதா?" அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே குரு சொல்றாரு, அதாவது அது வந்து அவங்கவங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே வந்துடுறாரு. இதுக்கப்புறம் வந்து சாப்பாட்டு நேரம் வருது. அப்ப வந்து குரு வந்து, "வா சாப்பிடலாம்" அப்படின்னு சொல்லி சிஷ்யனை கூப்பிடுறாரு. சிஷ்யன் வந்துட்டு சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. சாப்பாடு எடுத்து வச்சா, ஒரு கிண்ணத்துல பால், ஒரு கிண்ணத்துல மாட்டு சாணம். அது 2யும் எடுத்து வைக்கிறாரு. இத பார்த்துட்டு சிஷ்யனுக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியாகி அப்படியே நிக்கிறாரு. என்னடா நம்மள இத சாப்பிட சொல்றாங்க. இது 2யுமே இப்படி கொண்டாந்து வச்சா எப்படி சாப்பிடுறது? அப்படின்னு சொல்லி கேட்டப்போ வந்து குரு சொல்றாராமா, அ ஏதாவது பசுவுல இருந்து வந்தது தானே பாலும், மாட்டு சாணமும். இது வந்து பால ஏத்துக்கும்போது, சாணத்த வந்து ஏத்துக்க கூடாதா? அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, சிஷ்யனுக்கு வந்து மறுபடியும் அதிர்ச்சியில நிக்கிறாரு. என்னடா பேசுறது? என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்படின்னு அப்படின்னு சொல்லி நிக்கிறாரு. அப்ப குரு சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்றாரு, "பால் போன்ற நல்லவை நாம் மகிழ்வாய் வாழ அதனை அப்படியே ஏற்கலாம். சாணியை மண்ணில் புதைத்து உரமாக்குவது போல், தீயவைகளை விலக்கி புதைத்து அது தரும் பாடத்தை வாழ்விற்கு உரமாக்கி உயரும் வல்லமை கற்க வேண்டும்." அப்படின்னு சொல்லிட்டு குரு சொன்னாரு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.